இதில் 420 தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அதாவது ஸ்டார்ட் பண்ணது ஒரு 400 பெண்டிங் இருக்குது. ஏன்னா சில இடத்துல வந்து அந்த டவுன் சொல்கிறோம், இந்த கல் அடிச்சு போட்டுருக்கு. பொதுமக்கள் நேரடி கம்ப்ளைண்ட்லாம் அவங்க கொஞ்சம் இடத்துல முடிச்சுட்டு 20ஆம் தேதி மேலே தான் இதை ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கேன். அதனால் குறிப்பாக 43ஆம் வார்டு 42 இந்த பகுதிகளெலாம் பார்த்தீங்கன்னா தீபாவளி முடிஞ்ச பிறகு டிசம்பருக்குள்ளே எல்லாத்தையும் முடிச்சிடலாம். ஃபேவர் பிளாக் ரோடு இன்னொரு 200 இருக்குது. அது மழை பெஞ்சாலும் வேலை செய்யலாம், தார் மட்டும் தான் போட முடியாது. ஆனால் உங்கள் பகுதிக்கு இதெல்லாம் போட்டுட்டு சப்போஸ் சேவிங்ஸ் வந்தால் மாற்றிக்கிறோம். மக்கள் அதிக நடமாட்டம் உள்ள இடத்துல தான் முதல் சாலை அமைக்கப்படும். ரைட்டா? பேசி முடிக்கணும்ப்பா. அப்புறம் வந்து அண்ணா பிறந்த நாள் அன்னைக்கு மழை பெய்தவர்களுக்கும் செலிம் சார்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். கொட்டு மலையில் அந்த ஆஸ்பால் சிட்டிக்குள்ளே ஒதுங்கினாங்க. மக்கள் எப்படி குடியிருக்கிறாங்கன்னு அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சரி. அதுபோக கலெக்டர் ஒரு பூங்கா இருக்குல்ல, பூங்கா அது வடிவமைப்பு பூங்கா அது தொடவே இல்லை, அப்படி இருக்கு. அதுதான் தெரிஞ்சு அதுக்கு நம்ம கலெக்டர்ஸ் நேரம் முடியல அந்த பூங்கா. சரி. இந்த பூங்காவில் நமக்கு மாநகராட்சி பணியாளர் பூங்கா வேலை பார்க்கறவங்க 2 நாட்கள் வேலை பார்த்து மிக சுத்தமாக செய்திருக்காங்க. அதுக்கு எஸ்ஓ சார் ராஜபால் சார் நன்றி கொடுத்துருக்கீங்க. அப்புறம் ஜேசிபி கேட்டு 3 மாதம் ஆச்சு. நீங்கள் சொந்த வண்டி வச்சிருக்கீங்க, உங்களே சொந்த வண்டி இருக்கு, அதை போடுங்க. அது ஒரு எமர்ஜென்சி கேட்டுருக்கேன். இல்லை 4 மண்டலத்துக்கு 4 ஜேசிபி இருக்கு. நம்மளோட தருவபுரத்தில் ஒரு ஜேசிபி இருக்கு. இப்போதைக்கு 2 மண்டலம் அமௌண்ட் சென்னையிலேருந்து டெபாசிட் பண்ண அமௌண்ட் வச்சு 2 கிட்டாச்சு 2 ஜேசிபி வட்டி ரூபாயில் நம்ம தோசை இதெல்லாம் வாங்கிக்கணும். அது ஒன்றும் இல்லை, இது வந்து கலெக்டரேட்டில் வந்து பண்ணை கூட ஆரம்பிக்கிறதா நாங்கள் கொடுத்துருக்கோம். இப்போதைக்கு ஜேசிபி வேண்டாம், நீங்கள் சொல்கிறது இன்டர்ன் போட்டு நம்ம வாடகை எடுத்து ஓடிச்சு. 3 மாதமாக கேட்டுருக்கேன் சார். இல்லை எதுக்குன்னு கேட்டேன். எது கேட்கலாம் தெருவுக்குள்ள எடுத்துக்கொள்ளலாம். என்னுடைய பகுதி பெரிய பகுதி, அடிக்கடி ஜேசி சொல்லுவேன். அப்புறம் பெரிய கேட்டால் இல்லை இல்லை, நீங்கள் 150 ரேட்டு காரணம் நீங்கள் உங்கள் கணக்கில் பெண்டிங் இருக்குது. இவ்வளோ ஃபுல்லாக இருக்கும். மற்ற ஏரியாவுக்கு இன்னொரு 1800 லைட்டு தேவைப்படுது என் கணக்குப்படி. அதை வந்து இப்போ நம்ம மிக விரைவில் கண்ட்ரோல் எடுப்போம். இது போக பழைய லைட் வந்து உங்களுக்கு முறை என்னன்னு தெரியும். 5 வருஷம் வாரண்டி உள்ள லைட் இருக்குது, 2 வருஷம் வாரண்டி உள்ள லைட் இருக்குது. அதில் அவங்களுக்கு வந்து ரிப்பேர் தரக்கூடிய லைட்டு ஒரு 250 லைட் இருக்குது. அவங்க தரானாலும் அவங்களோட விர்கல் அமௌண்ட்னு சொல்லுவோம், 2.5% பிடிச்சி வச்சிருக்கோம். 5% அதில் ஒரு 100 லைட் 200 லைட் எமர்ஜென்சி வேகலாம் வச்சுருக்கேன். அதில் மற்ற வார்டு செலவு செய்யப்படும். உங்கள் வார்டுக்கு அந்த 150 லைட்டு கொஞ்சம் டைப் போட்டு தர முடியும். மாவட்ட ஆட்சியர் நன்றி. இல்லை இல்லை, புதுசாக நான் ஒன்று கட்டலையே போறீங்க. ஆமாம், இல்லை ரோட வாட்டத்தை கொடுக்கணுமா அது சொல்லிடலாம். ரோடு எல்லாமே எங்கே கிராவல் இருக்கோ பொதுமக்களோட ஐடியா மாமனோட ஐடியா வந்து கிராவலில் தான் போகிறது. செக் பண்ணிக்கணும். நன்றி. மாமன் ரோட்டில் கவனத்துக்கு நான் ஏற்கனவே சொன்னேன். அவங்க 43ஆம் வார்டு இருக்காங்களா? 43ஆம் வார்டில் 15 ரோடு நான் போட வேண்டியிருக்கு. எல்லாம் ஃபேவர் பிளாக்கு, அது லிஸ்ட்டில் இருக்குது, உங்களுக்கும் லிஸ்ட்டில் இருக்குது. இப்போதைக்கு அன்றைக்கி ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நான் அனைவரெல்லாம் அதிகாரியோட ஆய்வு பண்ணோம். நிறைய இடத்துல ரோடை பிக்கிங் பண்ண ரோடு படி உடைக்கப்பட்ட ரோடு கம்ப்ளீட் ஆகாமல் இருக்குது. அதை முடிச்சுட்டு வரும், கண்டிப்பாக நம்புங்க. வேலையை நிப்பாட்டலை, தீபாவளி வரைக்கும் நடந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் ஃபேவர் பிளாக் வேலைலாம் அதுக்கப்புறம் தொடர்ந்து சொல்லியிருக்கேன். அதில் உங்கள் பழைய தூத்துக்குடி லிமிட்டில் உள்ள எல்லா ரோடும் சேர்ந்துருக்கு. இது போக பணம் மிச்சம் வரும். அதுக்கப்புறம் உங்களோட மண்டல கூட்டத்தில் வேறு கொடுத்துருக்கீங்க. அந்த பொதுமக்கள் கோரிக்கை அடிப்படைப்படி சாலை போடப்படும்.